வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கிடையாது. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளை முதல் நியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பார்த்துக்கிட்டோன்னா கூலி படத்துக்கான அனைத்து இதையும் முடிச்சு கொடுத்துட்டா. அப்படி ஜெயிலர் 2க்கான பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஷூட்டிங்ஸ் இருக்குது. அவர் என்ன தான் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாலும் அவரோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே போயிட்டுருக்குது. ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டை பார்த்தா தேடி தேடி போயிட்டுருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கட்சி வினோத் சார் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா பிரபு சலமன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இன்னும் டேரக்டர் பட்ட போயிட்டே இருந்தாலும் வெற்றிமாறனும் பார்த்துக்கிட்டோன்னா அடிக்கடி பார்த்தா அவர் போய் பார்த்துட்டு இருக்கா. அப்படி என்னடா அது வெற்றிமாறன் படம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷம் எடுப்பா. அப்படி எப்படி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு செட் ஆகுமான்னு தோணுச்சுன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லியிருக்கா. அப்படி அதே மாதிரி மாரி செல்வராஜ் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கதை சொல்லியிருந்தா. அப்படி அது பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லியிருந்தாலும் எப்படியாவது பார்த்துக்கிட்டோன்னா மாரி செல்வராஜோட இதில் பார்த்தா ஒரு படம் நடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல மாரி செல்வராஜ் ரொம்ப பார்த்தா உறுதியாக இருக்கா. அப்படி அதுக்கான பார்த்தா நிறைய கதைகளை பார்த்தீங்கன்னா உருவாக்கி ரஜினிகாந்த் சாருக்கான பார்த்தா பார்த்து பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி கூடி சீக்கிரம் பார்த்துக்கிட்டோன்னா அவர் அடுத்த படம் என்ன அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே நமக்கு தெரிய வரும். தெரிய வந்தாலும் ஆனால் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கட்சி வினோத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 80% பார்த்தா கன்ஃபார்ம் ஆகாமல் சொல்கிறாங்க. பார்ப்போம் நடக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம அட்லி அவரோட டேரக்ஷனில் சன் பிக்சரோட இதில் பார்த்துக்கிட்டோன்னா அட்லியோட அடுத்த படம் பார்த்துக்கிட்டோன்னா மிக மிக பிரம்மாண்டமாக பார்த்து உருவாகிட்டு இருக்குது. படத்தோட ப்ரொடக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 கோடி பார்த்துக்கிட்டோன்னா சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்த்துக்கிட்டோன்னா அடுத்த மாதம் பார்த்துக்கிட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட்டுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டோன்னா அந்த ப்ரொமோ ஷூட் விட்டாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தா ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோன்னா விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லு அர்ஜுனோட அடுத்த படத்துக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தா கண்டிப்பாக வரும். அது மேக்ஸிமம் ப்ரொமோ ஷூட்டாக வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அஜித்குமார் சார் பார்த்துக்கிட்டோன்னா தன்னோட கெட்டப்பெல்லாம் மாற்றிருக்கா. அப்படி மொட்டை அடிச்சுட்டு ஒரு இது பண்ணியிருக்கா. அப்படி அதை பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான இதான்னு கேட்டால் அடுத்த படத்துக்கானது இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கார் ரேஸுக்கானு பார்த்தா தன்னோட இதை குறைச்சிருக்கா. அப்படி ஏன்னா அஜித் சாரோட அடுத்த பட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் தான் வருது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு நாட்கள் நிறையா இருக்கிறதுனால அது அடுத்த படத்துக்கான இது கிடையாது. அடுத்த படத்துக்கான டேரக்டர் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரங்கிறது கன்ஃபார்ம் ஆனாலும் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா எதுங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிறதுனால எந்த விதமான அறிவிப்பு பார்த்தா வராமல் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து யார் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நமக்கு இன்னொரு நியூஸ் வரும். அப்போ நியூஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி சூர்யா 45 முடிச்சிட்டா. அப்படி சூர்யா 46ல் பார்த்துக்கிட்டோன்னா ஹீரோயினாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம மம்பிதா பைஜியும் பார்த்தா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து பார்த்தா ஒரு முக்கியமான ரோலில் பார்த்தோன்னா தெலுங்குலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு முக்கியமான ஹீரோயினை பார்த்தா கொண்டாந்துருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் 2 நாளாக ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லப்படுது. அதே மாதிரி அஃபிஷியலாக சொல்லப்பட்டாலும் சூர்யாவோட 47 படத்துக்கும் பார்த்துக்கிட்டோன்னா கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்து நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா வாடி வசல் கிடையாது. வாடி வசல் கேன்சல் ஆனதுனால அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா யார் கூட பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு 3 டேரக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த டேரக்டர் யாருன்னு நான் கூடி சீக்கிரம் சொல்ல வரேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்துக்கிட்டோன்னா கூலி படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அதே மாதிரி அவர் பார்த்துக்கிட்டோன்னா அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்திங்கன்னா நடிக்க போகிறார். அப்படி ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதுக்காண்டி பார்த்தா தனியாக பார்த்தா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வரன் 2 பேருமே பார்த்துக்கிட்டோன்னா ரத்தம் தெறிக்க எடுக்கக்கூடிய ஆளுங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கூடி சீக்கிரம் தெரிய வரும். அதே மாதிரி கட்சி வினோத் பார்த்துக்கிட்டோன்னா கமலஹாசனையும் பார்த்துக்கிட்டோன்னா மீட் பண்ணி கதை சொல்லியிருக்கா. அப்படி ரஜினிகாந்த் சாரையும் மீட் பண்ணி கதை சொல்லியிருக்கா. அப்படி யாருக்கு பணம் செட் ஆகுதோ அதை பார்த்துக்கிட்டோன்னா டக்குன்னு முடித்து சீக்கிரமாக எடுத்து கொண்டாந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. ரஜினிகாந்த் சாருக்கு பார்த்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம் வாய்ப்பில் அதிகமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ரஜினிகாந்த் சாரோட இது பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஒரு ஒத்து போன மாதிரியும் ஒரு சொன்ன கதை பார்த்தா பிடிச்சி போய் டெவலப் பண்ண சொல்லியிருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதே மாதிரி நிறைய தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் நிறையா வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, 4 பேருக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய ஷேர் தான் நமக்கு பார்த்தா மிகப்பெரிய தெளிக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா அமெரிக்கானை பார்த்துக்கிட்டோன்னா
இப்போ இந்த கூலி படத்தை வந்து பார்த்துக்கிட்டா நடிச்சிருக்கா அப்படி அவர் என்ன நடிச்சிருந்தாலும் அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சில விஷயங்களை உளறிட்டா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவர் என்ன தான் உளறினாலும் அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் வரும்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, 6 நிமிஷம் இல்லைங்களாம்மா, 10 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டா வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு நியூஸ் வந்துருக்கு. அதுக்கான இது வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் வரக்கூடிய சீன்லாம் வந்து பார்த்தா மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் ஆஃப்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் சார் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காங்களாமா. அந்த 10 நிமிஷம் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்குது. படம் வந்தால் அதையும் நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து பார்த்துக்கிட்டா இப்போ நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டா அவர் எந்த விதமான படத்துலையும் வந்து பார்த்தா அதிகமான படங்கள் வரல. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகாராஜா 2க்கான கதையை கேட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண சொல்லி அதில் நடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தெரிவிச்சிருக்க மாதிரி நியூஸ் வந்துருக்குது. மகாராஜா 2 வந்து பார்த்தோம் நல்ல காம்போ தான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி கட்சி வினோத் வந்து பார்த்துக்கிட்டா அவர் நிறையா படங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ ஒரு ப்ரொடியூசராகவும் வந்து பார்த்தா ஒரு அவதாரம் எடுத்திருக்கா. அப்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு படத்தை தயாரித்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. நிறைய இயக்குநர்களே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த கஷ்டம் புரியும், தயாரிப்பாளர் கஷ்டம் புரியும் போது என்னென்னா நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் திருத்துவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ கூலி படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் படம் வந்து நல்லா வந்து பார்த்தா பட்டை கிளப்பி இப்போ சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டா அப்படி இப்போ சக்கப்போடு போட்டாலும் படத்துக்கான இனிமேல் ரெகுலரான அப்டேட் கண்டிப்பாக ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேட் வந்து பார்த்தா ரொம்ப நாளாக இல்லை, இப்போ ஜூன் முடிஞ்சு போச்சு. ஜூன் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் தான் இருக்குது முடிய போகிறதுக்கு. அடுத்து அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒரு மாதமும் அங்கிட்ட ஆகஸ்ட் வந்து பார்த்தோன்னா 14 நாள், சொல்லப்போனால் எண்ணி சொல்லக்கூடனா ஒரு 49 நாள் தான் டைம் இருக்குது அந்த படம் வர்றதுக்கு. அப்படிங்கும்போது அதுக்கான ப்ராப்பரான இதை ஆரம்பித்து படத்தை வந்து பார்த்துக்கிட்டா சீக்கிரமாக வெளியிடணுங்கிறலாம் வந்து பார்த்தா சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா மும்முரமாக இருக்காங்க. இதில் என்ன ஆடியோ லான்ச் வேறு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா எந்த படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக ரிலீஸ் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கூலி படத்தை பொறுத்த வரைக்குமே 110 கோடி நீங்கள் கொடுத்துட்டு படத்தை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ஒரு இதாக சொல்லியிருக்காங்களாம்மா. 110 கோடி நீங்கள் கொடுத்துட்டு படத்தை நீங்கள் வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்குவாங்களா, வாங்குறதுக்கு ஆளுக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறேன். ஏன்னா 110 கோடிங்கிறது வந்து பார்த்தா மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதை கொடுத்து டெவலப் பண்ணி எடுக்கும்போது பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ரிஸ்க்கானது தான். அவங்கள யாருமே வாங்கினாலும் சன் பிக்சருக்கு வந்து பார்த்தா பெரிய இது இருக்காது. அவங்களுக்கு இருக்குது வந்து பார்த்துக்கிட்டா ரெஜன் மூவிஸ் அது மூலியமாக வந்து பார்த்தா அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா வெளியிட்டு அங்கே டீசெண்டாக போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டா எலெக்ஷன் வரதுனால நம்ம சிஎம் சார் வந்து பார்த்துக்கிட்டா உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு கொஞ்சம் அரசியல் அதிகமாக பண்ணுறதுனால சினிமா வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் குறைச்சிக்குவோமே அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சினிமாவை எதுவும் வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா சொல்லதான் ஒரு தகவல். என்ன தான் சொல்லியிருந்தாலும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கமிட்மெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் ரெட்ஜனில் எந்த படமும் வராது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அதிகமாக சொல்ல அந்த 2026 எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரெட்ஜனில் பொங்கலுக்கு அப்புறம் எந்த படமும் வராதுங்கிறது ஒரு தகவலாக இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதே மாதிரி நிறைய தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் நம்ம சேனலில் வரும். தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் மட்டும் இல்லாமல் பழைய படங்கள் புதிய படங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக ரிவ்யூ செய்யப்படும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் 4 பேருக்கு சேனலை ஷேர் பண்ணும்போது தான் நம்மளோட சேனல் பார்த்தா அதிகமாக க்ரோத் ஆகும். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்ஸும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் முழு வீடியோ வாட்சிங் டைம் வந்து எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.